கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் கேட்க வேண்டாம், இப்போ எதுவும் தட்ட வேண்டாம். என்ன பண்ண போகிறீங்க? தேட போகிறீங்க. யார் யார் எதெல்லாம் தொலைச்சிட்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கி தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க. தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருவாராக. வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம இழந்து போகிறோம், மிஸ் பண்ணிடுறோம், காணாமல் போயிடுது. ஆனால் சிலது கிடைக்கிறது, சிலது கிடைக்காமலே போயிடும். ஆனால் நம்ம ஒரு முடிக்கு வந்துடும், கிடைக்காத போனதுக்கு சரி கர்த்தருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு முடிச்சிருவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் இந்த காலை நேரத்தில் யார் யார் எதையெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் தொலைச்சிருக்கிறீங்களோ, எதெல்லாம் காணாமல் போயிருக்குதோ உங்களை வாழ்க்கையில், குடும்பத்துக்குள்ளே, அதை நீங்கள் தேட ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த நாட்களில் அதை திரும்ப கொடுப்பார், திரும்ப தருவார். நான் அது விசுவாசத்தோடு சொல்கிறேன். அப்போது தேடுங்கள் கண்டடைவீர்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீ தொலைஞ்சு போனதை தேடு, கண்டுபிடிப்ப. தொலைஞ்சு போனதை தேடுங்க, கண்டுபிடிச்சிடுவா. அது ஒரு வேளை நீங்கள் விட்டது ரட்சிப்பை கூட விட்டுருக்கலாம், அபிஷேகத்தை விட்டுருக்கலாம், ஜெபத்தை விட்டுருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையை விட்டுருக்கலாம், அல்லது ஆண்டவர் கொடுத்துருக்கிற வரங்களை விட்டுருக்கலாம், கனியுள்ள ஒரு வாழ்க்கையை விட்டுருக்கலாம், சாட்சியுள்ள வாழ்க்கையை விட்டுருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் பல பொருளை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், வேறு ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை காணாமல் போயிட்டுருக்குது. உங்கள் வாழ்க்கையிலேருந்து காணாமலே போயிருக்கு. முயற்சி பண்ணிங்க, சிலர் கிடைக்கல, தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு தோத்திரம் போட்டு விட்டுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தேடு, அதை நீ கண்டுபிடிக்க போகிற அப்படின்னார். தேடு. ஷார்ப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு பேஸ் கூட்டுமா. தேடு, அதை நீ கண்டுபிடிப்ப. சரி, இந்த தேடுங்கள் கண்டடைவீர்கள், இந்த வசனத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இங்கே எடுத்து வாசிக்கலாம். இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து 100 ஆடுகளை அவன் உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால், அந்த 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு 99 ஆடுகளையும் அவன் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும், காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடி தெரியாமல் இருப்பானோ? கண்டுபிடித்த பின்பு, அவன் தேடி அலைந்து கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, அவன் அதை கண்டுபிடித்த பின்பு தன் தோள் மேல் அந்த ஆட்டை தூக்கி சுமந்து கொண்டு வீட்டிற்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் அருகில் உள்ளவர்களையும் கூடி வரவழைத்து அவர்களை அழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? இந்த வாசித்த இந்த வசனத்திலிருந்து, ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம். இந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போயிட்டு, மற்ற 99 ஆடுகள் இருக்கு.
99 ஆடுகள் இருக்குது. இவன் கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டை மிஸ் பண்ணிட்டோம்ட்டு ஒரு ஆட்டை தேடிட்டு இருக்கான். அந்த 99 ஆடுகளையும் விட்டு இந்த ஒரு ஆட்டுக்காக தன் பிரயாசத்தை, நேரத்தை எல்லாத்தையும் செலவழித்து இந்த ஒரு ஆட்டுக்காக தேடிட்டு இருக்கிறான். இந்த ஆடு காணாமல் போனது எங்கன்னா காட்டுக்குள்ளே தான் மேய்ந்திக்கிட்டு இருக்கிற மலைப்பகுதியில், அது காடு பகுதியில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அதில் மிஸ் ஆகிட்டுருக்கு. அது எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே, புதருக்குள்ளே, ஒரு முட்செடிகளுக்குள்ளே எங்கேயோ ஒன்று அது இருக்குது. இப்போ அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை ஒரு ஆட்டுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப 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 அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். தேடி 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 அலைஞ்சி கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்துட்டான். அது எங்கே இருக்குது? முட்செடிகள் நிறைஞ்சி இருக்கிற ஒரு புதருக்குள்ளே, ஒரு காட்டுக்குள்ளே, துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிருகம், ஒரு ஜீவன். அதை இந்த மேய்ப்பன் கண்டுபிடிக்கிறான். அது எங்கே இருக்குன்னா, முள்ளுகள், மரம், செடி, கொடிகள் நிறைந்திருக்கிற புதர்கள், காட்டு மிருகங்கள் இருக்கக்கூடிய, சஞ்சரிக்கக்கூடிய பகுதிகளில் கூட அது போயிருக்கலாம். என்ன சொல்கிறேன்னா, இந்த முட்புதர்கள், முள் எதற்கு அடையாளமாக சொல்லியிருக்குன்னா, உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் எதை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, காணாமல் போயிருக்குது, அது ஒரு நெருக்கமான இடத்துல கிடக்குது. அதால் வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே, விடுதலை கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளே கிடக்குது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சமாதானமாக கூட இருக்கலாம், சரீர சுகமாக கூட இருக்கலாம். ஆனால் அது எங்கே இருக்குன்னா, நெருக்கத்தில் கிடக்குது, ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை தேடி கண்டுபிடி. தேடு, அதை கண்டுபிடிப்ப. தேடு, அதை கண்டுபிடிப்ப. சிலருடைய லைஃப் நம்ம மிஸ் பண்ண பிறகு அந்த காணாத போன காரியம் இருக்குது இல்லையா, பொருளோ அல்லது சம்பவமோ நிகழ்வுகளோ எனி, அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே கிடக்குது. சில மனிதராக கூட இருக்கலாம், சொந்த உறவுகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். அது எங்கே இருக்குன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னால், சில காலங்கள் ஆயிட்டு, ரொம்ப காண்டாக்ட் இல்லை. ஆனால் எங்கே அது தொலைஞ்சி இருக்குண்டா, தொலைஞ்சது நல்ல இடத்துல கிடந்தால் கூட பரவாயில்ல, முள்ளுகளுக்குள்ளே கிடக்குது, காடுகளுக்குள்ளே, புதர்களுக்குள்ளே, வர முடியாத ஒரு இடத்துக்குள்ளே அகப்பட்டு கிடக்குது. தேடி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா, தேடினா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். எல்லாருமே ஒரே காரியத்தை மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ஒவ்வொருவரும் வித்தியாசமான காரியங்களை நம்ம இழந்திருக்கிறோம். நிம்மதி இழந்திருக்கிறோம், தொலைச்சிட்ருக்கிறீங்க. அதான் ஒருத்தர் பாடுறார், எங்கே நிம்மதி, அங்கே ஒரு எனக்கு இடம் வேணும். அது இருந்தால் தான் கண்டுபிடிச்சா எல்லோரும் போயிடுவாங்களே. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே நிம்மதி, இங்கே நமக்கு ஒரு இடம் உண்டு. எங்கே தான் நிம்மதி? இயேசு இருக்கிற இடத்துல மட்டும்தான் நிம்மதி. கவலையே இல்லாத, துக்கமே இல்லாத, வேதனையே இல்லாத, கண்ணீரே இல்லாத ஒரு இடம், நிம்மதியான ஒரு இடம். நிம்மதி எனக்கு வேணும் அப்படின்றார். அந்த நிம்மதியை ஆண்டவர் தான் தர முடியும். வேறு யாராலும் நிம்மதியை நிரந்தரமாக தர்றது இயேசு மட்டும்தான், வேறு யாரும் தர முடியாது. டெம்ப்ரவரி தான் மற்றதெல்லாம். ஸோ தேடுவோம். நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பாரப்பட்டு வந்த மாதிரி இருக்குது ஒரு சிலர். என்ன? ஆமாம்,
கண்டிப்பாக நீங்கள் தேட ஆரம்பிச்சிருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனதை அவன் தேடி போனான். எங்கேயோ ஒரு இடத்துல தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி அதை தூக்கி கொண்டு வந்து எல்லாருக்கும் மத்தியில், நண்பர்கள், அருகில் பக்கத்தில் குடியிருக்கிறவர்கள், ஜனங்கள் மத்தியில் அதை கொண்டு வந்து, எனக்கு ஒரு ஆடு 100 ஆட்டில் இந்த ஆடு காணாமல் போயிட்டு அதை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி சுமந்து கொண்டு வந்து அவன் சொல்கிறான், என்னோடு கூட சந்தோஷப்படுங்க, என்னோடு கூட சந்தோஷப்படுங்க. இன்றைக்கு நீங்கள் தொலைச்சிட்டு உங்கள்கிட்ட தவறி போன அந்த காரியத்தினால உங்களை வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் தேடுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் எந்த நிம்மதியை, சந்தோஷத்தை இழந்து போனீங்களோ அந்த சந்தோஷம் கண்டிப்பாக திரும்ப வரும், உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் தருவார். அப்போது தேடி தேடு தேடு தேடுன்றது என்ன காரணம்னா, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுங்க. தேடுறது நம்ம கர்த்தரை தேடினா ஜெபம் பண்ண தான் தேட முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேடுங்க தேடுங்க. அப்போ ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து அதிகமாக முயற்சி பண்ண 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 நீங்கள் தேட, அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கொடுக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருன்னு அர்த்தம். ஒரு முறை கேட்டு போயிடக்கூடாது. தட்டுங்கள் திறக்கப்படுன்னா, தட்டினா திறக்கலை அதோட போயிட்டான்னு இல்லை, திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கணுமா, கண்டினியூவாக தட்டணும். தேடுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கின்றார். கிடைக்கிற வரைக்கும் தேடு, கிடைக்கிற வரைக்கும் தேடு. நீ இழந்து போன அந்த சமாதானம் உனக்கு வர்ற வரைக்கும் நீ தேடு, ஜெபம் பண்ணிகிட்டே இரு. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. பணத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இடி இழப்பை வந்திருக்கும். உட்காந்து ஜெபம் பண்ணி தேடு, கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே நீங்கள் இந்த காலை நேரத்தில் தேடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு வேணும்னா தேடுங்க, வேண்டாப்பா போனது மிஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் இனி வராது அப்படி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா தேடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அவசியம் தேவைன்னா தேடுங்க. தேடினா கண்டுபிடிச்சான் தூக்கிட்டு வந்தான், எல்லோரும் கூடயும் வந்து சந்தோஷப்படுங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன விருந்து வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். என் கூட சந்தோஷப்படுங்கன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன விருந்து கொடுத்து அதுக்கு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியை தெரிவித்து இருப்பான். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணதை திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியான காரியத்தை கர்த்தர் செய்வார், திரும்ப தருவார். நீங்கள் தேடுங்க. எதை மிஸ் பண்ணியிருக்கிறீங்களோ, எதை இழந்துருக்கிறீங்களோ, எது உங்களுக்கு கையிலேருந்து போயிருக்குதோ திரும்ப வரும். திரும்ப வருமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப வரும். நீ தேடிக்கிட்டே இரு, கிடைக்கிற வரைக்கும் முயற்சி, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கிடைக்கிற வரைக்கும் அது உங்ககிட்ட இருந்து அது வந்து உன் இருதயத்தை திருப்திப்படுத்துகிற வரைக்கும், அதை குறித்து நீ மகிழ்ச்சி அடைகிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாத. அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டே இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. கர்த்தர் அதை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், திரும்ப என்ன செய்வார்? திரும்ப தருவார். இன்றைக்கி நீங்கள் தேடுங்க, திரும்ப அது உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஒரு வசனம், 15ஆம் அதிகாரம் லூக்கா 15 8 9 வசனங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை அவள் கையிலே வைத்திருந்து அதிலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி
அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அதை கவனமாக ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, கண்டுபிடித்த பின்பு அவளுடைய தோழிகளையும் அருகில் அருகில் இருக்கக்கூடிய பெண்களையும் கூட அழைத்து, காணாமல் நான் தொலைத்த வெள்ளிக்காசை திரும்ப கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவாள் அல்லவா? அதுபோல போதும். இப்போ ரெண்டாவது, ஒரு பெண் 10 வெள்ளிக்காசுகளை வச்சிருக்கிறாளாம். அதனுடைய பேக்ரவுண்டு என்ன சொல்கிறதுன்னா, திருமணத்துக்காக நியமிக்கப்படுகிற பெண்களுக்கு, அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், 10 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போவாங்களாம்மா. 10 வெள்ளிக்காசு, அதாவது நிச்சயம் மாதிரி 10 வெள்ளிக்காசை கையில் கொடுத்துட்டு போவாங்க அந்த பெண்ணுக்கிட்ட. கொடுத்துட்டு போயிடுவாங்க. மாப்பிள்ளை எப்போ வருவார்னு தெரியாது. கல்யாணத்துக்கு தான் அதோடு வருவாங்க. எப்போ வந்தாலும் பொண்ணு ரெடியாக இருக்கணும், எப்போ வந்தாலும் பெண்ணு ரெடியாக இருக்கணும். அப்போது வரும்பொழுது அவங்க எதை கேட்பாங்க? காசு கொடுத்துட்டு போனோம்ல, எங்கே அந்த 10 காசு கரெக்டாக வச்சுருந்து கொடுத்தா மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா ஒரு காசு மிஸ் ஆனாலும் என்ன செய்யாதான், திருமணமே அவள் வாழ்க்கையில் நடக்காது. அப்படின்னா எவ்வளவு முக்கியம் பாருங்க, அது எவ்வளவு முக்கியமானது. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மற்றவர்கள் மத்தியில் ஒரு புகழ்ச்சியும் கனத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த முதல்ல சொன்னது ஒரு ஆடு, உறவுகளை சொல்லலாம், ஒரு மனிதனுக்கு அடையாளமாக சொல்லலாம் உறவுகள், அல்லது நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை சொல்லலாம். தென் செகண்டு, ஆட்டுக்காவது உயிர் இருக்குது. இதுக்கு என்ன இல்லை, காசுக்கு உயிர் கிடையாது, ஆனால் மதிப்பு இருக்குது. உயிர் இல்லாததுக்கு மதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ இவ கையில் இருக்கிற வெள்ளிக்காசை கொடுத்த காசு எண்ணி பார்க்குற 9 தான் இருக்குது. ஒரு காசை காணும். ஆடு எங்கே காணாமல் போச்சுன்னா காட்டில் காணாமல் போயிட்டு, காசு எங்கே காணாமல் போயிட்டுன்னா வீட்டில் காணாமல் போயிட்டு. அது காட்டில், இது வீட்டில். அது உயிர் உள்ளது, இது உயிர் இல்லாதது. உயிர் இல்லாதது இது எங்கே கிடக்குதுன்னா வீட்டுக்குள்ளே தான் மிஸ் ஆகிருக்கு, வீட்டுக்குள்ளே தான் காணாமல் போயிருக்கு, வீட்டுக்குள்ளே காணாமல் போயிருக்கு. சிலதெல்லாம் எதாவது முக்கியமானது காணன்னா உடனே மந்திரவாதிக்கிட்ட போவாங்க. ஆமாம், மந்திரவாதிக்கிட்ட போயிட்டு குறி சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா, போயிட்டு அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்வாங்க. அவங்க ஏதாவது அதுக்குரிய இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு சொல்லுவார், கட்டை மீசை வச்சுருக்கிறவன் ஒருத்தன் எடுத்துன்னு போயிருக்கிறான். அந்த தெருவில் 10 பேர் இருப்பான் கட்டை மீசை. எல்லாரையுமே பார்த்து நீ எடுத்தேன்னு கேட்க முடியும்? அவன் பொதுவாக சொல்லிடுவான், ஒரு பெண் எடுத்துருக்குறாங்கன்னு. அந்த தெருவில் ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இருக்குது. எந்த பெண்ணை பார்த்து கேட்குறது? அவன் மேலேயும் குற்றம் வந்துடக்கூடாது. இவ்வளோன்னு சொல்கிற ஆள் பேரை சொல்லிடலாம்ல, சொல்ல மாட்டான். அடையாளம் சொன்னவொன்னு நாமே என்ன செய்யணும், அதை இவங்களா இருக்குமோ நம்மளே கற்பனையில் அதை யூகிச்சிடணும். அப்படி சொல்லி விட்டுருவான். அப்புறம் நமக்கே ஒரு கற்பனையில் ஒரு ஆள் அடையாளம் வரும். ஓஹோ, இவங்க தான் அப்படி இப்படியும் போயிட்டு இருந்தாங்க, இவங்களா தான் இருக்கும். நம்மளே ஒரு முடிக்கு வந்துடும். அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம ஒரு முடிக்கு வந்துட்டு இருக்கலாம். அப்புறம் அவன் சொல்லுவான், நீ இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா இத்தனை நாளுக்குள்ளே உனக்கு அந்த பொருள் வந்துடும் அப்படின்வான். பொருள் ரேட்டை விட அவன் வாங்குகிற ரேட்டு அதிகமாக இருக்கும். நம்ம ஆளுகளுக்கு என்ன, அதிகமாக கம்மியோ போனது வரணும், மானம் முக்கியம் அப்படின்னு காசை கொடுத்துருவான். காணாமல் போனதுக்கு ஒரே ஒரு காரியம், செலவு இல்லாமல் நீ தேடு,
அதாவது இதுக்கு மதிப்பு இருக்குது, ஆனால் இப்போ உயிர் இல்லை, அதுக்கு உயிர் இல்லாத ஒரு பொருள். ஆண்டவர் இந்த பணத்தை எதுக்கு நான் அடையாளமாக சொல்கிறேன்னா, சபையில் ஒரு சிலருக்கு ஆண்டவர் நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், தாளந்துகளை கர்த்தர் கொடுத்துருக்கார், கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன பிள்ளைங்க ஒன்று ஒரு ஒரு தாளந்தில் தான். இங்கே உட்காந்துருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தாளந்துகள் இருக்குது. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தாளந்து இருக்குது, சகோதரிமார்களுக்கு இருக்குது, சகோதரமார்களுக்கு இருக்குது. நல்ல தாளந்து மதிப்பு உங்களுக்கு இருக்குது, கனம் இருக்குது, பயன்படக்கூடிய நபர்கள். ஆனால் இப்போ அந்த காசு எங்கே கிடக்குது? என்னங்க? வீட்டுக்குள்ளேயே கிடக்குது, வீட்டுக்குள்ளேயே கிடக்குது, பயன்படலை. அது பயன்படாமல் கிடக்குது, யூஸ் இல்லாமல் கிடக்குது. இப்போ இது இருந்தால் தான் இவளுக்கு திருமணம் நடக்கின்ற ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த 10 வெள்ளிக்காசு இருக்கணும், அதில் ஒன்று காணாம போனாலும் திருமணமே நடக்காது. வேறு யாரும் மனம் முடிக்க மாட்டாங்க. பொறுப்பு இல்லாதவளை எதுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு விட்டுருவாங்க. ஒரு பொறுப்பு இல்லை, அக்கறை இல்லை, கவனம் இல்லை, ஒரு பயம் இல்லை. அசட்டையாக இருக்கிறவளை கல்யாணம் முடித்து என்ன பண்ணுறது? அப்படி ஒரு கட்டாயிடும் திருமணம். அதனால் இவ பதறி போய் என் வாழ்க்கையே போயிடுமே. எதில் இருக்குது ஒரு வாழ்க்கை? ஒரு காசில் தான் இருக்குது. என் வாழ்க்கை போயிடுன்னு சொல்லி அவள் என்ன பண்ணலாம்? என்னத்தை பண்ணலாம்? விளக்கை கொளுத்தி ராம் முழுவதும் வீட்டை அலசு அலசு அலசுன்னு எல்லாத்தையும் விளக்க வச்சுக்கிட்டு தேடுன்னு தேடிட்டா. ஆனால் கடைசியாக அந்த காசு என்ன பண்ணுது? கிடைச்சிருச்சு. கர்த்தர் உனக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட்டு, ஈவ். அதெல்லாம் விலையேற பெற்ற பொக்கிஷம். அதெல்லாம் ரட்சிப்பு, விலையேற பெற்ற பொக்கிஷம். உனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள். சிலர் நல்ல பாடக்கூடியவங்க இருக்கிறீங்க, நல்ல மியூசிக் வாசிக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க, நல்ல ஜெபிக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க, வேதத்தை பகுத்து போதிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்களை பெற்றவர்கள் இருக்கிறீங்க, வரங்களை பெற்றிருக்கிறீங்க. அநேக தாளந்துகள். சிலர்லாம் சாதாரணமாக ஒரு ஆளுகிட்ட பேசினா அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுரும், உடனே சபைக்கு வந்துடுவாங்க. ஒரு பெரிய படிப்போ அதுவே ஒரு பெரிய அந்தஸ்து அப்படிலாம் கூட ஒன்றும் இல்லை, நார்மல். ஆனால் எவ்வளோ கிருபைகளை பெற்ற அநேகர் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க? காணாமல் தொலைஞ்சு போயிருக்குது, இருக்கிற இடம் தெரியாமல் கிடக்குது. ஆனால் ஒன்று தேடினா கண்டுபிடிக்க முடியும். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் தாளந்துகள், சரியான நல்ல தாளந்து இருக்குது பிள்ளைகளுக்கு, நல்ல தாளந்து, வேத ஞானம் இருக்குது பிள்ளைகளுக்கு, வேத அறிவு இருக்குது, வேத அறிவு இருக்குது. இதெல்லாம் எங்கே கிடக்குதுன்னா மூக்கில் எங்கே கிடக்குது? உள்ளே கிடக்குது, மறைவில் கிடக்குது, மறைவில் கிடக்குது. இதை தேடி கண்டுபிடிக்கணும். தேடுறதுக்கு என்ன அவள் யூஸ் பண்ணுறான்னா, விளக்கு எடுத்துக்கிட்டா. விளக்கு அப்படின்றது எதுக்கு அடையாளமாக சொல்லியிருக்குன்னா, வேதம் கர்த்தருடைய வார்த்தை அந்த விளக்குக்கு அடையாளமாக சொல்லலாம். விளக்கு எரியணும்னா என்ன வேணுங்க? என்ன வேணும்? விளக்கு எரிய எண்ணெய் வேணும், எண்ணெய். அப்போ இவ்விளக்கில் எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சு எரிய விட்டால் வெளிச்சமாக இருக்கும். விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்கக்கூடாது, விளக்கு தண்டின் மேல் வைக்கணுமா. ஒரு ஸ்டாண்டு, அது தண்டுன்றது ஒரு ஸ்டாண்டு, விளக்கு வைக்கிறது. அது வச்சு வீடு ஃபுல்லாக அது வெளிச்சம் தரும். அப்போது இந்த விளக்கை அவள் ஏற்றி வீடு முழுவதும் தேடுறா. அப்படின்னா
நீங்கள் தொலைச்சிட்டு இருக்கிறத, உங்கள்கிட்ட மிஸ் ஆகி போய் இருக்கிறத, அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் கிடக்குது. நீங்கள் தான் அந்த வீடு உங்களுக்குள்ளே தான் கிடக்குது. அதை கண்டுபிடிக்கணுண்டா கர்த்தருடைய வேதமும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் நீ சார்ந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நீ மிஸ் பண்ணதை, இழந்து போனதை, தவறி விட்டதை கர்த்தர் திரும்ப அதெல்லாம் கொடுத்து என்ன செய்வார்? உன்னை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா, சந்தோஷப்படுத்துவார். கர்த்தருக்காக இன்னைக்கு அது பயன்படக்கூடிய நபர்கள் பயனே இல்லாமல் இருக்கிற, பயனே இல்லாமல் இருக்கிற, பயன்படணும். அதுக்கு எவ்வளோ கணம் இருக்குது தெரியுமா? அந்த காசுக்கு இன்றைக்கி பணம்தான் உலகத்தில் எல்லாத்துக்கும் முதல் இடத்துல நிற்கிறது. பணம் என்றால் பிணம் கூட எழுந்தும் நடக்கலாம், பணம் போனால் இவரெல்லாம் பறந்தே போகலாம். ஒரு பழைய பாட்டு. பணம் என்றால் பணமும் வாயை பழக்கன்னு சொல்லுவாங்கள்ல. பணம்னா பணமும் வாயை பழக்கமா? பணம்னா பணமும் எழுந்து நடக்குன்றார். பணம் போன எல்லா மனுஷனும் போயிடுவாங்க. அப்போ இன்றைக்கி எல்லாத்துக்குமே அவசியம் இந்த பணம். அப்போ அந்த பைசா எவ்வளவு முக்கியமாக மனுஷன் வாழ்க்கையில், அதுபோல் அது ஒரு தாளந்துக்கு அடையாளம். கர்த்தர் கொடுத்துருக்கிற, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட்டுக்கு அடையாளம் அது. அதை தேடி கண்டுபிடிச்சி பயன்படுத்தணும். கர்த்தர் கொடுத்துருக்கிற அபிஷேகம், அந்நிய பாஷையில் பேசி ஆராதிக்கிறது, அது கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம், புதையல். அது இந்த வேதம் கொடுத்துருக்கிறது ஒரு புதையல், ஒரு பெரிய விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். அதெல்லாம் இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கார், இலவசமாக தந்திருக்கார். இன்றைக்கி மனுஷனுக்கு இந்த வேதத்தை தூக்கிட்டு வர்றதுக்கோ வேதத்தை வாசிக்கிறதுக்கோ நேரம் இல்லை, அதை தூக்கிறதுக்கு பலனும் இல்லை, பலன் இல்லை. அநேக சபையில் பார்த்திங்கன்னா எல்லாம் வீசிக்கிட்டு போவாங்க கையை. இந்த வேதத்தை இன்றைக்கி தூக்குறதுக்கு வெட்கப்படுறாங்க நிறைய பேர். யாரெல்லாம் வெட்கப்படாமல் இந்த வேதத்தை தூக்கி சுமக்க ஆரம்பித்தாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் தூக்கி சுமந்துட்டு போகிற, நல்ல வழியில் கொண்டு போகிற கர்த்தருடைய வார்த்தை இது. கர்த்தருடைய வார்த்தை இங்கே இருக்கிற அநேகருக்கு தெரியும். இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வச்சிருக்குதுன்னு தெரியும். இந்த வார்த்தை தான் உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்குன்னு தெரியும். இந்த வார்த்தை தான் உனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்குன்னு தெரியும். இந்த வார்த்தை தான் மனுஷன் மத்தியில் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறது, கனப்படுத்தி இருக்கிறது, உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறது என்று இந்த வேதத்தை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். இந்த வேதத்தான், இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்ருக்கிறார். கொடுத்துட்டு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா, 1 மணி நேரமாவது பைபிள் வாசிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். சிலர்லாம் வாரத்துக்கு சண்டே வரும்போது தான் பைபிளை தட்டி தூக்கிட்டு வர்ற ஆட்கள் இருப்பாங்களோ. சிலர் தொடுறதே இல்லைங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட தொட மாட்டாங்க பைபிளை சில ஆட்கள். ஏன்னா தொட்டா தீட்டு மாதிரி, அது தொட்டா தீட்டு. தொடாத. யாரெல்லாம் இந்த வேதத்தை நேசிக்கிறார்களோ, பைபிள் வசனம் சங்கீதம் 119 அதில் சொல்லப்பட்ட ஒரு வசனம், 165 என்னமோ தெரியல, ஒரு வசனம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நீ நேசிக்கிற, அது மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறன்னா உன் வாழ்க்கையில் சமாதானம் குறைவுபடாது. ரெண்டாவது, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த வேதத்தை நல்ல ஆவியில் உணர்ந்து நல்லா வாசித்து தியானம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீ எந்தெந்த தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இழந்து போயிருக்கிறீங்களோ அதை திருப்பி கொள்ள முடியும், உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். திரும்ப ஆண்டவர் தருவார். தரும்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அதை தொலைச்சதுனால
மிஸ் பண்ணதுனால இன்றைக்கி சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இந்த பைபிளை வாசிக்காதனால உனக்கு சமாதானம் இல்லை. காரணமே இல்லாத குழப்பம், காரணமே இல்லாத சண்டை, காரணமே இல்லாத பகை, காரணமே இல்லாத விரோதம், காரணமே இருக்காது, மனஸ்தாபம் வந்துடும். கர்த்தருடைய வேதத்தை நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நதியை போல் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வேதத்தை தாங்க எல்லாமே இந்த வேதத்துக்குள்ளே தான் இருக்குது, இந்த வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. அதில் தான் விளக்கை கொளுத்துங்க. யாரில் விளக்கை ஏற்ற போகிறீங்க? வீட்டை கொளுத்திடக்கூடாது, விளக்கு கொளுத்துங்க. அதை வீட்டுக்கு வர்ற திருமணம் முடிக்கிற பெண்ணுக்கு பேருன்னு தெரியுமா? திருமணம் முடித்த பிறகு என்ன பேர்? குத்து விளக்கு. நல்ல குத்தும், குத்து விளக்கு. அது பொதுவாக சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு வந்த குத்து விளக்கு அப்படின்ட்டு. இப்போ யாரும் குத்து விளக்கவாக இல்லை. விளக்கு மனைவி, அந்த ஸ்தானத்துக்கு பேர். திருமணம் முடித்த உடனே அந்த பெண்ணுக்கு பேருனாங்க, அந்த மனுஷனுக்கு மனைவி. மனை என்றால் வீடு, வி என்றால் விளக்கு. நீ குடி போகிற அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணும்? விளக்கா இருக்கணும். உன்னை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். உன் மூலமாக அந்த குடும்பம் சமாதானம் பெறணும். உன் மூலம் அந்த குடும்பம் சந்தோஷப்படணும். விளக்காய் இருக்கணும், இருட்டி போய் கிடக்கக்கூடாது. மனைவியாக இருக்கணும், மனைவி. அதே போல் இப்போ விளக்க கொளுத்தணும். விளக்க எத்தனை பேர் கொளுத்த போகிறீங்க? இப்போ தேடி கண்டுபிடிக்கணும். நீயே விளக்க கொளுத்தாது போனால் கிடைக்காதுப்பா. ஆவியானவர் உனக்கு துணை செய்கிறதுக்கு அந்த விளக்கு தேவை. அவர் தான் வெளிச்சத்தை காட்ட முடியும். எங்கே கிடக்குண்டு வெளிச்சத்தை காட்ட முடியும். வெளிச்சம் இல்லாத இருளில் போய் தேடினா கிடைக்காது. கர்த்தருடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு அந்த வெளிச்சம் வேணும்ப்பா. அந்த வெளிச்சம் இருந்ததுன்னா இருட்டி கிடக்கிற அந்த இடத்துல நீ போய் தேடும்போது எங்கே கிடைக்குதோ அதுக்கு சரியாய் வழி நடத்தும். ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தா, ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து நடத்துனா உன்னை சரியாக நேராக கொண்டு போய் நிறுத்துவார் அந்த இடத்துல. நீ எங்கே விழுந்தாய்? அதை சொல்கிறார், ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகிலும் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று அந்த இடத்துல நீ நினச்சி மனம் திரும்பு, மனம் திரும்பு. எங்கே விழுந்து போனேன், எங்கே மிஸ் பண்ணேன், அங்கே போய் அங்கேருந்து உணர்ந்து அங்கேருந்து சரிப்படுத்திக்கிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுன்றார். எங்கே மிஸ் பண்ணிட்ட அந்த இடத்துல இருந்து. ஆகவே நல்லா உனக்கு ஆண்டவர் நல்ல தாளந்துகளை கொடுத்துருந்தார். மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கிறீங்க, மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க, மிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அநேகர் இன்றைக்கி தேடுங்க இந்த வேத வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்று நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது நீ எதை மிஸ் பண்ணியிருக்கிறீங்களோ, எந்த இருட்டில் அது செயல்படாமல் மங்கி போய் கிடக்குதோ அதை மறுபடியும் பிரகாசம் உள்ளதாய் மாற்றி ஆண்டவர் உனக்கு திரும்ப கொடுத்து உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். நீ இழந்து போனதுனால உன்னால் இப்போ ஜெபம் பண்ண முடியல, உன்னால் நல்லா ஆராதிக்க முடியல, உன்னால் பாட முடியல, உன்னால் வேதத்தை வாசிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, உன் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியல, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியல, சாட்சியாகவும் இருக்க முடியல. எங்கே பார்த்தாலும் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. விளக்க கொளுத்து, இன்னைக்கு விளக்க கொளுத்தி தேட ஆரம்பிங்க. ஆவியானவரை எங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த கிஃப்டை எனக்கு தந்தீங்களே, இந்த தாளந்தெல்லாம் எனக்கு கொடுத்துருந்தீங்க ஆண்டவரே, நான் இப்போ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன், திரும்ப அது எனக்கு தாங்கன்னு சொல்லி உட்காருங்க. திரும்ப தருவார். நீ மறுபடியும் தேடி கண்டுபிடிச்ச பிறகு இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
அந்த ஆடலும் பாடலும் ஜெபமும் துதியும் பாடல் ஆராதனையும் உனக்கு தானாக வரும். நீ சொல்லாமலேயே பைபிள் எடுத்து வாசிப்ப, சொல்லாமலேயே ஜெபத்தில் உட்காருவீங்க, சொல்லாமலேயே ஆவியானவர் உன்னை ஃபில் பண்ணுவார். உன்னை சபைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, பயன்படுத்துவார். எத்தனை பேர் தேட போகிறீங்க? தேடலாமா? விளக்க கொளுத்தி தேடும். விளக்கு வேணும், விளக்க கொளுத்தி தேடும். ஆவியானவருடைய சப்போர்ட் இல்லாமல் அவர் உனக்குள்ளேருந்து தீபமாய் அவர் வெளிச்சமாய் வராமல் நம்ம போய் முயற்சி பண்ணுறது முடியாத காரியம். இந்த கோடாரி இரும்பு துண்டு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, யோர்தான் நதிக்குள்ளே சகதியில் போய் சிக்கிட்டு இருக்கோம், உள்ள அழுந்தி போயிருக்கோம். ஆனால் அந்த மனுஷன் வந்து சொன்னான், ஐயா எலிசா கிட்ட வந்து சொல்கிற, நான் மரத்தை வெட்டிகிட்டே இருக்கும்போது அந்த கோடாரி இரும்பு என்ன பண்ணிட்டு கலண்டு வந்தது, தண்ணியில் விழுந்து ஆற்றுல விழுந்துருச்சு. இப்போ நான் அதை திரும்ப கொடுக்கணும். எனக்கு நிர்வாகம் இல்லை, வாங்கி கொடுக்க முடியாது, என்ன பண்ணுறது? அவன் சொன்னான். எலிசா கேட்குறார், எங்கே விழுந்துச்சு? அவன் வந்து குறிப்பிட்ட இடத்த காட்டுறான், இந்த இடத்துல தான் விழுந்துச்சின்னு. அது வெட்டும் போது தெரிஞ்சது விழுந்தது, ஆனால் உள்ளே எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் எலிசா ஒரு காரியம் பண்ணுறார், ஒரு மரத்துண்டை கிளையை வெட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டாராம். இரும்பு துண்டு மிதக்க ஆரம்பிச்சுதான். இரும்பு மிஸ் பண்ணது, தொலைஞ்சி போனது, இழந்து போனது அவன் கண்ணுக்கு தெரியுது போல் மிதச்சான். இரும்பு மிதக்குமா? தண்ணிக்குள்ளே மிதக்காது. தண்ணியில் மேலே அந்த யோர்தான் நதியில் இருக்கிற தண்ணியில் மேலே மிதக்க ஆரம்பிச்சதாம்மா. அதை எடுத்துக்க உடனே அவன் கை நீட்டி எடுத்து யாருக்கிட்ட வாங்கினானோ அது திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்டான். அப்போது எலிசாவுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் செயல்பட்டாராங்க. அவனால் முடியல. தேவ ஆவியானவர் அவன் மூலமாக, எலிசா மூலமாக கிரியை செய்தார். அதை எடுத்து கொடுக்கிறதுக்கு அவர் தான் உதவி செய்தார் அந்த இடத்துல. இப்போது அந்த ஆவியானவர் இல்லாத நீங்களா முயற்சி பண்ணி எடுக்கணுன்றது முடியாத காரியம். அதனால தான் சொல்கிறது, இந்த வேதத்தை வாசிக்க, ஆவியில் நிறந்து ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆவியானவர் உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுத்து உன்னை அனலாய் ஆண்டவர் எழுப்பிட்டார்னா உன் மூலம் நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. தொலைஞ்சி போன தாளந்துகள் உள்ள ஆட்கள்லாம் கிடைப்பாங்க. காணாமல் போன ஆடு கிடைக்கும். ஆட்டை தேடி போகிறதுக்கு அவங்க கையில் 2 வேணும். என்ன வேணும்னா, காணாமல் போன காட்டுக்குள்ளே போயிட்டு ஆடு மேய்க்கிறவங்கிட்ட கோல் இருக்கும், ஒன்று தடி இருக்கும். கோல் வந்து மேலே இப்படி பெண்டாக இருக்கும். எதுக்குன்னா, ஆடுகளுக்கு ஆகாரம் இல்லைண்டா மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை கீழே இழுத்து அதை பறித்து கொடுப்பான். எட்டரை வரைக்கும் அதை வச்சு பறித்து கொடுப்பான். ஆட்டுக்கு எட்டாது, அதனால் அந்த கோல் வச்சுருப்பான். அது மேய்ப்பினுடைய கோல். தடி எதுக்குன்னா, துஷ்ட மிருகங்கள் வரும் அதை அடிக்கிறதுக்கு, விரட்டுறதுக்கு. அது தடி கனமாக இருக்கும். இன்னொன்று, சில ஆடு மாடுகள்லாம் அடங்காத கிடக்கும், தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்கும். கழுத்தில் ஒரு கயிறை கட்டி சின்னதாக அந்த கணத்தை தடியை இங்கே முன்னால் கட்டி தொங்க விட்ருவாங்க கழுத்தில். அது வேகமாக ஓடினா எந்த கால் முன்னால் வருதோ அந்த காலில் வேகமாக அடிக்கும். வேகமாக ஓட முடியாது. அதால் அடித்து அது வலி தாங்க முடியாமல் ஓடுறதை நிப்பாட்டிடும். அதுக்காக தண்டனைக்குரிய ஒரு பொருளாக அது பயன்படுத்தப்படுது. காணாமல் போனது அது தேடணுண்டா, ஆட்டு தேடணுண்டா கோலும் வேணும், தடியும் வேணும். அது கோலும் தடியும் என்னை தேற்றுன்னு சொன்னார் இல்லையா, அது கர்த்தருடைய வார்த்தை தான். கோலும் தடியும் இதுதான். இது இருந்தால் போதும், அது கிடைக்கும். போகும்போது அது இருக்கணும் உன் கையில்.
காட்டுக்குள்ளே போகும்போது. இங்கே போகும்போது, வீட்டுக்குள்ளே போகும்போது விளக்கு இருக்கணும். விளக்கு இருக்கணும். விளக்கை ஏற்றிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணிவிட்டு பைபிளை வாசிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து நீ ஜெபம் பண்ணு. நீ இழந்து போன அந்த தாளந்துகளை திரும்ப பெற வரைக்கும் தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணு. மற்றதுக்கெல்லாம் பிறகு பண்ணுங்க, மற்றதுக்கெல்லாம் பிறகு பண்ணலாம். அதற்காக தொடர்ந்து அதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நீ பிரகாசிக்க வேண்டிய நபர் மங்கி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து கிடக்கிற, அடையாளம் இல்லாமல் காணாமல் போயின மாதிரி உட்காண்டிருக்க. கர்த்தர் உன்னை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும். இருளில் கிடக்காது, இருட்டில் கிடக்காத. அந்த இருள்ன்றது பாவத்துக்கு அடையாளம். சில ஆட்கள் ஏன் ஜெபம் பண்ண முடியல, பைபிளை தொட முடியல, ஆராதனையில் ஆராதிக்க முடியல, அபிஷேகத்தை பெற முடியல? இருள் உள்ளே வந்திருக்குது. இருள் உள்ளே இருந்தால் துதிக்கிற சத்தம் வராது, பாடுற சத்தம் வராது, ஆராதிக்கிற சத்தம் வராது, பைபிளை தொட மாட்டாங்க, பைபிளை வாசிக்க மாட்டாங்க, ஜெபத்தில் உட்கார மாட்டாங்க. நீயே பண்ணு, நீயே பண்ணு, நீயே வாசி, நீயே ஜெபத்தை முடிச்சிரு. தொடமாட்டாங்க, இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க. இப்போ அவங்க வெளியே வரணுன்னா நீ வெளியே வா, வெளியே வாண்டா வரமாட்டாங்க. என்ன பண்ணோம்? உட்காந்து தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காந்து. உனக்கு ஆண்டவர் விளக்க கொடுத்துருக்கார்ல, காணாமல் போனதை தேடுறதுக்கு. உன் குடும்பத்தில் எத்தனையோ காணாமல் போயிருக்கு, தேடி இன்னைக்கு கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்துரு. வெளியே கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. அதுதான் ஃபாதர் எழுதினார், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். ஆடல் பாடல் சத்தம்லாம் எங்கே? இங்கே வரலையே, அதான் கேட்குறேன் எங்கன்னு. ஆடல் பாடல் சத்தம் வரணும், பாடும்போது நல்லா ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும், அந்த சத்தம் வரணும். ஆகவே கர்த்தர் இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்தவளாக நம்ம இருந்துட்டு போயிடணும் அப்படின்றது வேஸ்ட்டு, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தருக்காக என்ன செய்யட்டும்? உன் குடும்பத்துக்காகவும், சபைக்காகவும், சமுதாயத்துக்காகவும், எல்லாத்துக்கும் மேலே சொல்லப்போனால் தேவநாம மகிமைக்காக நீ கொடுத்துருக்கிற தாளந்துகளை கர்த்தர்கிட்ட எதெல்லாம் பெற்றீங்களோ, பெற்று மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே, அதை திருப்பி கொள்ளும் பொழுது உன் குடும்பம், சமுதாயம், சபை எல்லாம் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சி உள்ளதாக மாறும். அதை தான் நீ தேடு, கிடைக்குன்றார். தேடுறதுக்கு இப்போ விளக்க கொளுத்தி தேடுங்க. விளக்க கொளுத்து. யாரெல்லாம் ஜெபத்தில் உட்காரலையே உட்காருவாங்க, யாரெல்லாம் பைபிளை தொடலையே பைபிளை வாசிப்பாங்க, யாரெல்லாம் அபிஷேகத்தை பெறலையோ, அபிஷேகம் பெற்றாதான் அது அவசியன்றதை உணர்ந்து உட்காருவாங்க, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். நல்ல தாளந்துகளை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறவங்க, ஆண்டவரே அந்த அந்த தாளந்தெல்லாம் திரும்ப எனக்கு தரணும்ப்பா, திரும்ப நான் பெற்றுக்கொள்ளணும். அதை நீ இழந்ததுனால தான் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க. நீ அதுக்காக ட்ரை பண்ணு. அதை நீ தேடின, தேவ சமூகத்தை தேடினா மற்ற இதெல்லாம் பணம், சொத்து, சுகம், ஆடு மாடு வெள்ளி எல்லாம் தானாக வரும். ஆகவே அதை தேடுங்க, கிடைக்கிற வரைக்கும், அதை பெற்று கர்த்தர் உன் மூலம் அந்த கிரியை செய்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க. விளக்க கொளுத்தணும், கண்டிப்பாக விளக்கு இருக்கணும், விளக்க கொளுத்தணும். ஆவியானவர் உன்னை பயன்படுத்துவார். மூன்றாவது ஒன்று, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11லேருந்து 24 வரைக்கும் உள்ளது. 11லேருந்து 24 வசனங்களில் அது நான் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளில் ஒருவன், இளையவன், தன்னுடைய தகப்பனிடத்துலேருந்து அவனுக்கு வர வேண்டிய சொத்து, ஷேர், அவனுக்கு வர வேண்டிய பங்கை பிரித்து கொடுப்பான். நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பாவுடைய அட்வைஸ் கேட்கல,
பிரித்து கொடுத்துட்டார், எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் எங்கே போனானா, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அப்படின்னா ஆள் தெரியாத இடத்துக்கு போயிட்டான், அவன் தூரமாக போயிட்டான். ஆடு கூட ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்களுக்குள்ளே மேய்க்கிற சரௌண்டிங்களுக்குள்ளே கொஞ்சம் நேரில் கிடச்சிது. காசு அது வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. ஆனால் இந்த பையன் இளையவன் தூரமான தேசத்துக்கு, திரும்ப பார்க்க முடியாத ஒரு தேசத்துக்கு போயிட்டான். போயிட்ட பிறகு அப்பா இப்போ 2 பிள்ளையில் ஒருத்தனை என்ன பண்ணிட்டார், மிஸ் பண்ணிட்டார். ஒரு பையன் தொலைஞ்சிட்டான், காணாமல் போயிட்டான். அப்படி தான் சொல்கிறார், கடைசியாக சொல்கிறார், அவன் காணாமல் போயிட்டான், மறித்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். இழந்து போன அந்த பையலை குறித்து இந்த அப்பா தேடி போகலைங்க, தேடி போகலை. ஆனால் ஒன்று பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார்? நம்ம ஜெபம் பண்ணுவோம், காணாமல் போயிட்டா ஜெபம் தான் பண்ணுவோம். அந்த அப்பா என்ன பண்ணார், என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறேன். இப்போ என்னம்மா, சில இடங்களில் விசாரிச்சிருக்கலாம், நியரில் என் பிள்ளைய பார்த்தீங்களான்னு, கிடைக்கல. என்ன பண்ணியிருப்பார்னா, என்னம்மா வருவான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரே அழுக வருமா? அழுக வரும். அந்த தகப்பன் அழுது இருப்பார். பாரம் இருக்கும், என் பிள்ளை என்ன பண்ணுதோ, சாப்பிடுச்சோ சாப்பிட்லையோ, எங்கே கிடக்குதோ, எப்படி இருக்கிறானோ, அந்த பிள்ளை மேலே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பாரம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. அதிகமான பாரம், அழுகை, அவன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, அவன் மேலே வச்சிருக்கிற அந்த பாரம், பிள்ளை காணுன்ற பாரம், அவனுக்காக கண்ணீர் விட்டு அழுது இருப்பார். தகப்பர் ரொம்ப அழுது இருப்பார். இதுதான் அவருடைய சூழ்நிலையாக இருந்து இருக்கும். அப்போ அவருடைய பாரமும் அவன் மேலே வச்சிருக்கிற அன்பும் அவர் வடித்த கண்ணீருக்கும் ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்தார், பதில் கொடுத்தார். அவர் போய் எங்கே போனான்னு தேடி போகலை. ஆனால் இருக்கிற இடத்துல இந்த காரியத்தை பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கண்ணீருக்கு பதில் வந்துட்டு, அவர் அந்த பையனுக்காக வச்சிருந்த அந்த பாரம் அதுக்கு பதில் வந்துட்டு, அவன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, பிள்ளை மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, அதுக்கு ஒரு நாள் பதில் வந்துட்டு. இப்போ காணாமல் போன பையன் ஒரு நாள் மனம் திரும்புறதுக்கு அவன் போய், இந்த பையன் போய் எங்கே போய் உட்காந்துட்டான்னா, போகும்போது நல்லா எல்லாம் ஜாலியாக நல்லா சூப்பராக தான் போனான். போய் அங்கே துன்மார்க்கரோடே சேர்ந்து, பாவம் அக்கிரமம் செய்கிறவனோட சேர்ந்து, தேவனை தேடாதவங்க கூட ஐக்கியமாக இருந்து, அருவருப்பானதை செய்கிறவங்க கூட ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு அவன் போய் துன்மார்க்கமாய் செலவழித்து கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டான். அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. பெரியவன் சொல்கிறான், வேசிகளிடத்தில் போய் தன் பணத்தை எல்லாம் செலவழிச்சிடவன் வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு சந்தோஷமானு கேட்குறான். அப்போ தவறான நோக்கத்தோட தவறான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அருவருக்கக்கூடிய ஒரு மகனாக வாழ்ந்தவன், அவன் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த பன்றிகள் திங்கிற தவிடு கூட கிடைக்கல பசியை ஆற்றி கொள்றதுக்கு, அதுவும் கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரலையா. அதனால் அவன் என்ன பண்ணான், அந்த பன்றிகளுக்கு தவிடு போட்டு காட்டிகிட்டு இருக்கும்போதே அவன் புத்தியில் ஒரு உணர்வு வந்தது. என் அப்பா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க திருப்தியாக சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் இவ்வளோ ஒரு பெரிய எஜமானுக்கு பிள்ளையாக இருந்துட்டு பசினால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு புத்தி வந்துதான்.
புத்தி தெளிஞ்சு அவன் நினச்சிட்டு வாரான், சரி போய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு கிளம்பி வரான். தூரத்தில் வரான். வரும்போது அப்பா அந்த பாரம் இருக்குல்ல, என்றைக்கோ ஒரு பிள்ளை என் பிள்ளை வராதா, தூரத்தில் எந்த பிள்ளைய பார்த்தாலும் ஐயோ என் பிள்ளையா இருக்குமா உத்து உத்து பார்த்துருப்பான் அந்த மனுஷன், அழுதுகிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் பார்க்குறான், நடையெல்லாம் பிள்ளை நடை தான் இருக்குது, ஆனால் உருவம் வேறு மாதிரி இருக்கே, உருவம் வேறு மாதிரி இருக்குது. கிட்ட வரும்போது பார்த்தா அவன் பிள்ளை அலங்கோலமாக வர்றான். அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து பாருங்க, எவ்வளோ அழுக்கு பண்டாரமாக வரான் அவன் போயிட்டு. ஆனால் அப்பா, அதாங்க அப்பா பாசம், அதான் தகப்பனுடைய பாசம். புள்ள சுத்தமாக இருக்குதா சுத்தமாக இல்லையா அதை பார்க்கல, வந்தால் போதும். ஒரு தாய் தகப்பனுக்கு அதுதான், என் பிள்ளை நல்லா இருக்கா, என் பிள்ளை உயிராக இருக்கா போதும். எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் அழுக்கை விட எது முக்கியம், புள்ள முக்கியம். வந்துட்டான், உடனே கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து ஆர்டர் கொடுக்குறான், ஏய் வாங்கடா வேலைக்காரெலாம் வாங்க, என் பிள்ளைய முதல்ல போய் கழுவுடா, என் பிள்ளைய நல்லா போட்டு குளிக்க வை, சுத்தமாக அவனை சுத்தம் பண்ணு. இன்னொரு சொல்கிறான், சூப்பர் ட்ரெஸ்ஸை எட்டு வா என் பிள்ளைக்கு, நல்ல வஸ்திரத்தை ட்ரெஸ்ஸை கொண்டாந்து. இன்னொரு சொல்கிறா, டேய் நல்ல மோதிரலாம் இருக்குல்ல அதை எட்டு வந்து என் பிள்ளைக்கு போடு. அவன் செருப்பு இல்லாத வந்திருக்கா, போகும்போது எப்படி போயிருப்பான் பாருங்க. இப்போ செருப்பு கூட இல்லை, அவன் சொல்கிறான் நல்ல செப்பலை கொண்டாந்து கொடு என் பிள்ளைக்கு, சூப்பராக இருக்கும், நல்ல அலங்காரம் பண்ணு என் பிள்ளைய அப்படின்னு. இவ்வளவும் பண்ணிட்ட பிறகு இதோட விடலை, அதுவே பெரிய சந்தோஷம் இல்லை. அதில் ஊரே விருந்து வச்சுட்டானுமா, ஊரே விருந்து வச்சுட்டான், ஊரே சந்தோஷப்படுது. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் அப்பா கிட்ட ரொம்ப முறைச்சிக்கிட்டு போகிறது, சண்டை போடுறது, அம்மா கிட்ட சண்டை போடுறது, எதிர்த்து பேசுறது, வாக்குவாதம் பண்ணுறது, காசை கொடுக்கலன்னா எத்தனையோ பிள்ளைங்க அடிக்குதுங்க. வயதான தாய் தகப்பமார எவ்வளவு பாசத்தோடு வளர்த்துருப்பாங்க, எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எவ்வளோ பட்னியும் பசியுமாக இருந்து வளர்த்துருப்பாங்க. பிள்ளைகளுக்காக அவங்க எத்தனையோ காரியங்களை தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வளர்ந்துட்ட பிறகு அப்பாவை அடிக்கிற பிள்ளைங்க இருக்குது, அம்மாவை அடிக்கிற பிள்ளைகள் இருக்குது, காசு கொடுக்கலன்னா அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறான், உபத்திரவம் பண்ணுறான், பண்ணிட்டு பைசாலாம் பிடிக்கும் போய் துன்மார்க்கமாக வேலை செலவு பண்ணுறாங்க. குடிக்கிறதுக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனம் பண்ணுறதுக்கும் அருவருப்பானதுக்கெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து செலவு பண்ணுற ஏகப்பட்ட பிள்ளைகள் கெட்டு போகிறாங்களே. இந்த பிள்ளைகள்லாம் வர்றதுக்கு எத்தனை பிள்ளைகள் இப்படி இடறி போயிருக்குதே. இந்த பிள்ளைகள் வந்தால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஒரு சபைக்குள்ளே வந்தால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சமுதாயத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மனம் திரும்பி இருந்தால் சமுதாயத்துக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும், எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாம் இந்த உலகம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. உலகம் என்ன, உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்னென்ன பண்ணுதோ அதைத்தான் சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளும் பண்ணுதுங்க. இங்கிருந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து அவன் திரும்பணும், அந்த பிள்ளைங்க திருந்தணும். அதுங்க பண்ணுற ஆடம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற பிள்ளைங்க மாறி போகிறது. அப்போது எங்கே இருக்கிறன்னா அப்பா விட்டு தூரத்தில் இருக்கிற நீ, தூரத்தில். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண சொன்னால் 2 நிமிஷம் ஜெபம் ஓட மாட்டேங்குது, 2 நிமிஷம் ஜெபம் வரல. பைபிளை வாசிக்க சொன்னால் ஒரு 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 5 வசனத்தை வாசிக்க சொன்னால் 5 வசனத்தில் 50 தப்பு வரும். அதை தெளிவாக வாசிக்க தெரியல பாருங்க. ஆனால் செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க, எல்லா பிள்ளைகள் கையிலையும் இருக்குது. எத்தனை பிள்ளைங்க இந்த செல்ஃபோனில் பைபிள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்க? பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பைபிள் சேவ் பண்ணி வச்சுருக்குன்னா வாங்கி பார்ப்பேன். இப்போ அதுக்கு தான் கேட்குறேன், கையை தூக்கிடக்கூடாது.
பைபிள் எத்தனை பேர்கிட்ட நல்லா தூக்குங்க பார்க்கலாம். அது இல்லை, பைபிள் கையில் இருக்கிறது சந்தோஷம் எல்லாத்தும். வாலிப பிள்ளைங்க கையில் சொல்கிறேன், இந்த செல்ஃபோனில் பைபிள் ஆப் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்குறேன். எத்தனை பேர்ப்பா? 1 2 3 4 5 6 7 பிள்ளைகள். 7 பேருக்கு வாங்கி பார்த்தரலாம்ல. சொன்ன பிறகு நீங்கள் கை தூக்குறீங்கன்னா ஒரு நம்பிக்கை தான். பிள்ளைங்க போய் சொல்ல மாட்டீங்க என்கிட்ட. ஏன் சொல்கிறேன்னா, கெட்டு போகிற வழியெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்ல வழியை காட்டி உன்னை ஆசீர்வாதமாக வைக்க வேண்டிய ஒரு வேதத்தை டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு ஸ்பேஸ் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது, ஃபேஸும் கிடையாது. டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கை தட்டி அவங்கள பாராட்டுவோமே. பாராட்டுறவங்கள உங்கள் 5 பிள்ளைகளையும் பாராட்டுறேன். 5 3 5 6 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளை பாராட்டுறேன். ஏன்னா சப்போஸ் வெளியில் எங்கே போகிறீங்க, பைபிள் இல்லை, இதில் இருக்கிறத என்ன செய்யலாம், அதுக்காக இதையே கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன, இதில் வைரஸ் வரும், இதில் வைரஸ் போயிடும். என்ன, இதில் வைரஸ் போயிடும், இதில் வைரஸ் வந்துடும், எல்லாம் இதில் டெலீட் ஆகிடும். எல்லாமே டெலீட் ஆகிடும் ஒரு நேரம். இதில் எதுவுமே டெலீட் ஆகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இது ஒரு நாள் என்ன செய்யாது, டெலீட் ஆகாது. அல்லேலூயா. அதனால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைங்க. சில பிள்ளைகள், அதான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுறது குறைஞ்சி போயிருக்கு பிள்ளைகளுக்குள்ள, தம்பிமார்களுக்கு உள்ள பைபிள் வாசிக்கிறது இல்லை. இப்போ தனித்தனியாக கேட்டால் நேரம் ஆகும். இப்போ நான் கேட்குறதுனால ஒன்றும் இல்லை, நான் எல்லாருக்கும் எப்படி இருப்பேன்னா வில்லன் மாதிரி இருக்கும். வில்லன் மாதிரி எல்லாரும் என்ன சொல்கிறது, பாஸ்கிட்ட சொல்லிடுவேன், பாஸ்கிட்ட சொல்லுவேன். தீவிரவாதி மாதிரி என்னை பயமுறுத்தி காட்டுறீங்க பிள்ளைங்கிட்ட அப்படின்னு சொல்கிறேன். பிள்ளைங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணுது, அவர் பின்னாடி உட்காந்துக்க பாரு, குட்டி போய் எங்கே அவனு இதாக இருக்காம்பார். அவங்க அம்மா ஏதாவது பண்ண அவன் சொல்லுவானா, நான் பாஸ்ட் தாத்தாட்ட சொல்லிடுவேன், இவர் போட்டு தராரம்மா. பசங்க இன்றைக்கி அம்மாவா அப்பாவை மிரட்டுறாங்க. ஏன்னா அந்த பயம் இல்லை பாருங்கள், பாஸ்ட் கண்டிக்க மாட்டார் அப்படின்னு. என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இந்த இளையகுமார்ன மாதிரி தூரத்தில் இருக்கிறவங்கள ஒன்று பண்ணல, அவங்கள தேடி நம்ம போக முடியாது. சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் யார் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி போக முடியாது. ஒன்று பண்ணலாமே, எல்லாருமே பண்ணலாம். இந்த தகப்பனுக்கு இருந்த அந்த அன்பு நமக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்குமானால், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே அந்த அன்பு இருக்குமானால், கிறிஸ்துவின் அன்பு அவங்க மேலே, அவங்கள குறித்து கெட்டு போவதை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்குமானால், கண்ணீரோட தேவ சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. கண்ணீரோட ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உன் கண்ணீருக்கு ஒரு நாள் பதில் தருவார். உன் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவங்க மேலே வச்சிருக்குல்ல, அதுக்கு ஆண்டவர் ஒரு பதிலை தருவார். நீ அவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு பிரயாசப்படுற பாரப்படுறீங்க இல்லை, அதுக்குரிய பலனை ஒரு நாள் ஆண்டவர் காண செய்வார் ஆண்டவர். ஆகவே இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலும் இந்த 3 காரியங்கள், தேடுங்கள், தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடுறதுக்கு இந்த காரியம் சொல்கிறேன். ஆட்டை தேடி போகணும், கோலும் தடியும் இருக்கணும். இல்லைன்னா துஷ்ட மிருகம் வந்தால் உன்னை காலி பண்ணிடும். கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதிகாரம் இருக்கணும். பிசாசு வந்ததுன்னா துரத்தணும். செய்வன பிரச்சனை வந்தால் துரத்தணும். ஜெபம் பண்ணி துரத்தணும். பிரச்சனைகள் வருது, எதிர்மாறாக இருக்கு, ஜெபம் பண்ணி துரத்தணும். அந்த அதிகாரத்தை, அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கார். அப்போ அதை நீ கையில் கொண்டுட்டு
தேவ சமூகத்தில் உட்காந்து நீ பிரயாசப்படும் போது, நீ தேடும்போது, அந்த காணாமல் போன ஆடு எங்கேயோ வறுமையில், கஷ்டத்தில், தரித்திரத்தில், கஷ்டத்தில், நெருக்கத்தில், கண்ணீரில் எங்கேயோ ஒன்று சிக்கிட்டு கிடக்குது. அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. செகண்ட், உன் குடும்பத்துக்குள்ளேயே, உன் வீட்டுக்குள்ளேயே, உன் சபைக்குள்ளேயே, உன் சமுதாயத்துக்குள்ளேயே அநேக தாழ்ந்து உள்ள பிள்ளைகள் வெளியே கிடக்குது. பாருங்களேன், நான் ஒரு பகுதி யோசித்தேன். நல்ல திறமையானவங்களாம் யார் கொண்டு போகிறான்னா, பிசாசு கொண்டு போயிடுறான். நீங்கள் தானியேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2-3 வசனத்தில் 3வது வசனத்தில் தெளிவாக இருக்குது. நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் மேல் படையெடுத்து வந்து முதலாவது அநேகரை பிடிச்சிட்டு போகிறான். அந்த 3வது வசனத்தை மாத்திரம் வாசிங்களா யாராவது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒன்று வாசியுமா பொறுமையாக, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்களை பிடித்தான். பிரபுமார்கள், துரைத்தனம் பண்ணுகிறவர்கள், அதிகாரிகள், திறமையுள்ளவர்களை பிடித்தான். மாசற்றவர்கள், குறைவில்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை பிடித்தான். ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பிடிச்சிட்டான். எல்லா ஞானமும் யாருக்கு இருக்குதோ அந்த ஞானவான்களை எல்லாரையும் பிடிச்சிட்டான். அறிவில் நிபுணர்கள், அறிவில் ரொம்ப டேலண்டாக அறிவு செயல்படுத்தக்கூடியவங்க, பயன்படுத்தக்கூடிய ஆட்களை பிடிச்சிட்டான். கல்வியில் நிபுணர். அதுக்கு என்னங்க நிபுணர்ன்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? கல்வி நிபுணர். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பர்ட். ஒன்றுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. இவர் கல்வியில் நிபுணர். எதை கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய நபர். நம்ம அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க இல்லையா, நல்ல ஒரு பெரிய அறிவாளி, ஞானவான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு டேலண்டான உள்ள ஆட்களை நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்ட. கல்வியில் நிபுணர். அடுத்தது, ராஜாவுடைய கொண்டு போகிற பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையிலே அங்கே வேலை செய்வதற்கு திறமை உள்ளவர்கள். இப்படிப்பட்டவங்களை எல்லாம், இதெல்லாம் எப்படி செல்லாத காசா? எவ்வளோ திறமையானவெல்லாம், முக்கியமான ஆட்கள்லாம் கொண்டு போயிட்டான் பாருங்க. மீதி தேராத கேஸெல்லாம் இங்கே கிடக்குது, விட்டுட்டு போயிட்டான். முக்கியமானதெல்லாம், ரொம்ப டேலண்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டு அங்கே பயன்படுத்தலான்னு கொண்டு போயிட்டான். இன்றைக்கி சமுதாயத்தில், உன் குடும்பத்துக்குள்ளே, உன் சபைக்குள்ளே, உன் சமுதாயத்துக்குள்ளே, உன் உறவுக்குள்ளே எத்தனை பேரை இன்றைக்கி பிசாசு அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான் பாருங்கள். நல்ல திறமையாக பாடக்கூடியவங்களாம் எங்கே தான் இருக்கிறாங்க? சினிலைனில் தான் இருக்கிறாங்க. நல்ல மியூசிக் வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? சினிமாவில் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் நல்ல அழகு உள்ளவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருக்கிறாங்க? அது மேக்கப் போட்டால் தான் அழகு. இங்கே யாரும் மேக்கப் போட்டே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் புறா எல்லா பறவையை விட ரொம்ப மென்மையானது, அழகானது. அதனால தான் ஆண்டவர் புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், என் புறா. நம்ம மேக்கப் போடாமலேயே அவர் எப்படி அழகாக இருக்கிறாரோ அதுபோல் நம்ம ஆண்டவர் அழகாக வச்சுருக்கார். சூலமித்தியா கூட சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேன். நம்ம அந்த கருப்பாக என்ன வச்சுட்டாருன்னு கவலைப்படாத. கருப்பாக இருக்கிறது தான் கோல்டு கடையில் முதன்மையான இடத்துல இருக்கும் இல்லை? ஆமாம். வெள்ளையாக கலராக இருக்கிற சிலையெல்லாம் எங்கே இருக்குது? தெருவில் கொண்டாந்து நிப்பாட்டி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தொங்க விட்டுருப்பான். வெள்ளையாக இருக்கிற உருவம்லாம் தெருவில் கிடக்கும். கருப்பாக இருக்கிறதெல்லாம் கண்ணாடி ரூமுக்குள்ளே வச்சுருப்பான். அப்போ கருப்பாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், நீங்கள்லாம் கருப்பாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலும் எல்லாருடைய பார்வையிலும் எப்படி தான் இருக்கீங்க? அழகாக இல்லைன்னு கவலையே படக்கூடாது. கண்ணாடி முன்னால் போய் இப்படி முடி இழுத்து விட்டு பார்க்குறது,
இப்படி போட்டு எதனா மேக்கப் போட்டு பார்க்கறது, லிப்ஸ்டிக்கை தடவி பார்க்கறது, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஸோ கர்த்தர் எல்லாரையும் அவருடைய சாயலில் படைச்சிருக்காரு பாருங்க. அதில் தான் நம்ம அழகாக இருக்கிறோம். அப்போ அழகானவங்க இன்றைக்கி மோஸ்ட்லி எங்கே இருக்கிறாங்கன்னா, அழகாக இருக்கிறவங்க சபையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்கே பயன்படுறாங்க, இப்போ எங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வரல. பார்த்தீங்களா? நிறைய சபைகளில் இன்றைக்கி அப்போ நிலைமை எல்லாம் எங்கே சுற்றுது, ரவுண்டிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு கூட. ஆராதனை முக்கியம் இல்லை. உலக காரியம் எதுவோ அதில் முக்கியமாக இருப்பாங்க. உலக காரியத்தோடு ஒத்து போகிறது. அதான் பிசாசு அந்த அளவுக்கு அவங்கள என்ன பண்ணியிருக்கான், கவர் பண்ணி அந்த காசெல்லாம் அவங்க கையில் வச்சுருக்கிறான். பை முடிப்பில் போட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுங்க, விளக்கை எடுத்து எண்ணெயை ஊற்றி நல்லா எரிய விட்டு விளக்கை வச்சு தேடுவோம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்துடும். நம்ம கையில் என்ன செய்யும், கிடச்சிரும். நல்லா பாடக்கூடிய திறமையான ஆட்கள், நல்ல அறிவு உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க, பக்தி உள்ளவங்க, இப்படிப்பட்டவங்கெல்லாம் சபையில் இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை செய்துகிட்டே இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் தேவனுடைய ராஜ்யம் வளரும், எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அவன் ஆட்டை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டான், இவன் காசை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டா. இந்த போன பையன் திரும்ப அவனும் வந்துட்டான். அங்கேயும் விருந்து, இங்கேயும் விருந்து, அங்கேயும் சந்தோஷம், இங்கேயும் சந்தோஷம், எல்லா இடமும் சந்தோஷம் வந்துடுச்சுங்க. நீதிமான்கள் தேசத்தில் பெருகினால் தேசம் சமாதானமாக இருக்குமா? அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எதுக்கோ ஜெபம் பண்ணுறோம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நல்ல பாரத்தோடு கூட உனக்குள்ளது எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறியோ அதுக்காக ஜெபம் பண்ணு. எந்தெந்த காரியத்தை நீ தவற விட்டுருக்கிற, மிஸ் பண்ணியிருக்கிற, இழந்து போயிருக்கிற, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை, அபிஷேகத்தை, வல்லமையை, வரங்களை இழந்து போயிருக்கிறீங்க. நல்ல ஒரு ஜெப ஆவியை, பரிசுத்தத்தை, விசுவாசத்தில் எவ்வளோ வைராக்கியம் இருந்து இன்னைக்கு இடறி போயிருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணு. உங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க, பிறகு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி உங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு திரும்ப கொடுக்கட்டும். உனக்குள்ள அந்த எண்ணெயை ஊற்றி உனக்குள்ள மீண்டும் ஜெபிக்கிற நல்ல ஒரு ஜெப ஆவியை, உனக்குள்ள அந்த வேதத்தை வாசிக்கணுன்ற அந்த வாஞ்சையை, ஆவில நிறைந்து ஜெபிக்கக்கூடிய அந்நிய பாஷையோடு கூட ஆராதிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள தரட்டும். கர்த்தர் உனக்குள்ள தரட்டும். கர்த்தர் நீ இழந்து போன சமாதானத்தை உனக்கு தரட்டும். உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை இழந்து போயிருக்கிறீங்க, வரங்களை இழந்து போயிருக்கிறீங்க, அதை திரும்ப தரட்டும். திரும்ப நீ பெற்றுக்கொள்ளு. மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இன்னும் அநேக விடுதலை தந்து கர்த்தர் நடத்துவார். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விளக்கு ஏறிட்டோம், உன் விளக்கு எரியட்டும், உன் விளக்கு எரியட்டும், விளக்கு எரியட்டும். பிரைஸ் லார்ட். நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிலர் இன்னைக்கு முள்ளுகளுக்குள்ள, காடுகளுக்குள்ள, வெளியில் ரிலீவ் ஆக முடியாத சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்க. நீ அவங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணணும் இன்னைக்கு. அதோடு கூட உன் வீட்டிலேயே நல்ல திறமையானவர்கள் இன்னைக்கு இருட்டில் கிடக்கிறாங்க. பாவத்துக்கு தான் இடம் கொடுக்குறாங்க, அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இன்னைக்கு அநேகர் உன்னை விட்டு, அந்த இளைய மகன் தகப்பனை விட்டு போனது போல உன்னை விட்டு, நீ ஓ மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஓ மூலம் சத்தியத்தை கேட்டவங்க இன்னைக்கு தூரத்தில் இருக்க. உன் அன்பு தெரியல, நீ பட்ட பிரயாசங்களை மறந்துட்டாங்க, நீ செய்த உதவிகளை மறந்துட்டாங்க. நீ ஜெபம் பண்ணு.
ஜெபம் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு கூட்டத்தை திரும்ப தருவார். ஆண்டவர், நீ இழந்து போன அந்த கிருபை, வரங்கள், அபிஷேகத்தை, வல்லமை, சமாதானத்தை திரும்ப ஆண்டவர் தருவார். நல்ல ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. நல்ல உணர்ந்து பாடுவோம். எல்லா சகோதரமார்களும் நல்ல வாய் திறந்து பாடுவோம். தம்பிங்க, தங்கச்சிங்க, சகோதரிகள், ஏசையா எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. ஆமே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஆமென். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை நல்ல உணர்ந்து ஜெபத்தோடு கூட எங்கள் விண்ணப்பத்தை திருவனங்க பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒரு சிலருடைய இருதயத்துக்குள்ள பாரம் அதிகமான சில பாரங்கள் அழுத்தி இருக்கிறதே. ஒரு விடுதலை இல்லாம, சமாதானம் இல்லாம நெகேமியாவை பார்த்து கேட்கிறார். ராஜா கேட்கிறார், நெகேமியாவே, தினமும் நீ இப்படி இருக்க மாட்டியே, இன்னைக்கு முகம் வித்தியாசமா இருக்கிறதே, ஏன் முகவாடலா இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். என்ன துக்கம் உனக்கு? காலை நேரத்தில் அருமையான பிள்ளைகளே, உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனமும் 34வது வசனமும். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதே.